அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு மார்ஃபிங் அதிகம் பெண்கள் சார்ந்து தான் நடக்கப்படுமே தவிர ஆண்கள் சார்ந்து நடக்கப்படாது. இப்போ நீங்கள் எனக்கு பதிலாக வேற யாராவது கூப்பிட்டு ஒரு கான்வர்சேஷனாக போயிருந்ததுன்னா உங்களை மட்டும் தான் வச்சு மார்ஃப் பண்ணுவாங்க, அவரை விட்டுருவாங்க. நீங்கள் யாரை இன்டர்வியூ எடுக்கிறீங்களோ விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான். இன்னும் பெண்கள் மட்டும்தான் அட்டாக்கிங் பொருள், ஏன்னா நம்ம தானே திருப்பி அடிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி கூட இருக்கலாம். இன்னொன்று, நம்ம எதிர்த்து பேசுகிறோம், அவங்களுக்கு எதிர்கருத்து இல்லைனாவே அங்கே வந்து என்ன கொண்டு வருவாங்கன்னா ஒரு நடத்தையை வச்சு கேட்குறது, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கொஷின் பண்ணுறது, பதில் கருத்து சொல்ல மாட்டாங்க, நம்ம நடத்தையை வந்து கேள்வி கேட்டுட்டு நகர்ந்து போயிடுவாங்க. ஆமாம், நிறைய கேரக்டரைசேஷன். அது வைஷ்ணவிக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நமக்கு முன்னாடி இருந்த பெண் தலைவர்களுக்குமே இருக்குது. இப்போ கனிமொழி அக்காலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சனல் லைஃப் பொது வாழ்க்கைக்கு வர்றதுனால பர்சனல் லைஃப்பை மொத்தமாக வந்து லெட் அவுட் பண்ணுங்கிற எந்த வித அவசியமும் கிடையாது. அது ஏன் இஷ்டம், அது அவங்க இஷ்டம். யார் லெட் அவுட் பண்ணணும்னு நினச்சா அவங்க லெட் அவுட் பண்ணலாம். ஆனால் ஒருத்தவங்க அவங்க பர்சனல் லைஃப்பை வெளியில் சொல்ல மாட்டாங்க, விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க பர்சனல் லைஃப்பில் ஒரு குத்தம் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அது தட் இஸ் நாட் ஃபேர். இப்போ கனிமொழி அக்கானெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி என்னென்னலாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஃபேக்கான இதை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதை தாண்டி டிவிக்கு ஆப்வியஸ் அது இர்ரெஸ்பெக்டிவ், அவங்களுக்கு எல்லையே கிடையாது, இன்ஃபினிட்டிங்கிற மாதிரி நான் கிடைச்சாலும் பண்ணுவாங்க, நீங்கள் கிடைச்சாலும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஜோன். அவங்க சொந்த கட்சியில் இருக்கிறவங்க வேற கட்சிக்கு போறேன்னா பண்ணுவாங்க, அவங்களே நாளைக்கு வந்து இல்லை என்னோட வந்துட்டு என்னோட உழைப்பு வந்து தளபதிக்கு தான் ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா திரும்ப அக்கா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அக்கா, உடம்பு பார்த்துக்கோங்க அக்கா அக்கா அப்படின்றவாங்க. அவ்வளோ. ஆமாம், இந்த மாதிரி நிறைய இப்போ என்டிகேல இருந்த காளியம்மாள் அவர்கள் ஆகட்டும், அவங்களாம் அவங்க கட்சிக்காரங்களே பேசக்கூடிய ஒரு நிலை இருந்தது. கட்சி தலைவரே வந்து பிசுறுன்னு சொன்ன ஆடியோலாம் வெளியே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் கட்சி தலைவரே அப்போ பேசினா என்ன, இப்போ தொண்டர்களுக்கு ஈஸி டு ஆக்சஸ்ங்கிற மாதிரி தானே. இந்த மாதிரி இன்னுமே தான் கட்சியிலே ஆகட்டும் வெளி கட்சியில இருந்து ஆகட்டும் பெண்களை வந்துட்டு கேரக்டரைஸ் பண்ணி ஆகட்டும், பெண்களை ஒரு மார்ஃப் பண்ணி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதாகட்டும். இப்போ உதாரணத்துக்கு இப்போல்லாம் புதுசாக வந்துட்டு ஆண் தலைவர்களோட ஒய்ஃபு பொண்ணு அவங்களெல்லாம் எடுக்கிறாங்க. அவரை போட்டால் இம்பேக்ட் கிடைக்காது இல்லையா? இதே வந்துட்டு அவங்க ஒய்ஃபையோ அவங்க மருமகளையோ அவங்க மகளையோ எடுத்து போட்டால் அது அவங்களுக்கு அது ஒரு சேடஸ்ட் ஹாப்பினஸான்னு கூட எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே என்ன பார்வை இருக்குன்னா, ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்தின மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறதுனால, இப்போ நான் ஒருத்தவனை அட்டாக் பண்ணணுமா, அந்த ஒருத்தனை விட்டுடு, அவனுக்கு தங்கச்சி இருக்கா, ஒய்ஃப் இருக்கா, அம்மா இருக்கா, அவங்கள நான் அசிங்கமாக பேசிட்டேனாவோ இல்லை தப்பாக நான் மார்க் பண்ணிட்டேனாவோ அவன் அசிங்கப்பட்டுருவான் அப்படின்ற மனநிலை வந்து போனால் தான் இது எல்லாமே மாறும்.